நீ போயிருங்க. எல்லாருமே கையில போடுங்க. எல்லாமே போய் நமது அரசப்பாளையம் கூடுதல் கட்டட திறப்பு விழா நடைபெற்றுக் கொண்டுள்ளது. நமது திமுக ஒன்றிய செயலாளர் எம் சிவபாலன் அவர்கள் புத்தகங்களை ஏற்றி அனைவரையும் கட்டடத்திற்குள் உள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது நண்பர்கள் பிரதீப், திருமலைசாமி, பின்னாடி இருக்கிறீங்களோ உள்ள வாங்க சொல்லுங்க. குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்த நமதுடன் மன்ற கௌரவ தலைவர் சிவபாலன் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமாற்றத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கும் நிகழ்ச்சியானது நடைபெறுவது. நமது மன்றத்தின் கௌரவ தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளருமான அருமை நண்பர் எம் சிவபாலன் அவர்களுக்கு நமது மன்றத்தின் கல்வனை விக்னேஷ் அவர்களை சாலை அணிக்குமாறு அன்போடு கேட்கிறேன். விக்னேஷ் அவர்களை பொன்னாடை அணிவிக்குமாறு அன்போடு கேட்கிறேன். அடுத்ததாக நமது கிளை நூலகம் முதல் பகுதி நேர நூலகத்திலிருந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்ததற்கு நமது மன்றத்தின் முன்னாள் தலைவர் ஏ பிரகாஷ் அவர்களும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஏ பிரகாஷ் அவர்களுக்கு நமது மன்ற கண்மணி அன்பு அவர்களை பொன்னாடை வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நமது கிளை நூலகர் சங்கீதா அவர்களுக்கு நமது ஊரை சேர்ந்த தனலட்சுமி அவர்களை பொன்னாடி அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தற்பொழுது நமது கிளை நூலகத்தை மிக சிறப்பாக அழைத்துக் கொண்டிருக்கும் நமது பகுதி நேர நூலகர் நமது உள்ளூர் மன்ற கண்மணி உஷா நந்தினி அவர்களுக்கு மோனிகா அவர்களை சாலை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நமது அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கருப்புசாமி அவர்களுக்கு நமது மன்ற கண்மணி பிரதீப் அவர்களை சாலை அணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக
நமது மன்ற கௌரவ தலைவர் சிவபான் அவர்களுக்கு நமது மன்றத்தின் சார்பாகவும் நூலகத்தின் சார்பாகவும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் நமது நூலகத்தின் முன்னாள் மாணவர்கள் என்ற முறையில் பிரகாஷ் அவர்களை சாலை அணிக்குமாறு அன்போடு கேட்டுள்ளது. அடுத்ததாக நமது கௌரவ தலைவர் அவர்களை சிற்புரையை சிறப்புரையாக ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறது என்னன்னா, இந்த பழைய லைப்ரரி வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் எல்லாம் போயிடுச்சு. ஒரு வாரம் தான் இருக்கு சரஸ்வதி பூஜைக்கு. அதுக்குள்ள பெயிண்டிங் அடிச்சு நம்ம சரஸ்வதி பூஜை இதே மாதிரி சிறப்பாக கொண்டாடணும். நம்ம மன்றத்தின் சார்பாக எல்லாரும் வேண்டுகோள் வச்சிருக்கிறோம். அதுக்கு இங்கேயே வந்து பதில் கொடுத்தா நல்லா இருக்கும். நம்ம மன்றத்தின் கௌரவ தலைவர் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது விலை நூலக திறப்பு விழாவிற்கு இங்கு வந்திருக்கும் நம்முடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் பிரகாஷ் அவர்களும் மற்றும் இங்கு வந்திருக்கும் ஊர் பொதுமக்களும் குழந்தைகளும் மற்றும் மன்றத்தை சார்ந்த அனைத்து நன்மனைகளுக்கும் மற்றும் இந்த சிறப்பான ஒரு நூலகத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எனக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்ம லைப்ரரி பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 30-40 வருஷமா இந்த லைப்ரரினால எத்தனை பசங்க எல்லாம் முன்னேறி இருக்காங்க. நம்ம அரசு லைப்ரரினால எத்தனை பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் போயிருக்காங்க. அதனால வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. எல்லாரும் சொல்லிக் கொடுத்து டெய்லி வந்து லைப்ரரியெல்லாம் கொஞ்சம் வர வைங்க. உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிசுத்தத்தை அறிவிக்க போறேன். வர இன்னைக்கு கணக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வேண்டாம், ஆயுத பூஜையிலிருந்து கணக்கு வச்சுக்கோங்க. தொடர்ந்து லைப்ரரிக்கு யாரு டெய்லியும் வருஷம் 365 நாள் அப்படிங்கிறதுல 65 நாள் விட்டுருங்க. அந்த 300 நாள் யார் லைப்ரரிக்கு வந்து 1/2 மணி நேரம் உப்பு வந்து படிச்சுட்டு போறாங்களோ அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையா வந்து 5000 ரூபாய் கொடுக்குறேன் நான். அது வந்து மேடம் வந்து எதிர்த்து ஓடிடுவோம். ஏன்னா வந்து ஒரு 5 நிமிஷம் கூட எதிர்த்து ஓடிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அதனால யாரு பார்த்துக்கிறீங்களோ அவங்க வந்து 1/2 மணி நேரம், இப்போ சாயந்தரம் 5:30 மணிக்கு வந்தாங்கன்னா 6 மணி வரைக்கும் இருந்துட்டு வெளியே போனாங்கன்னா புத்தகமாக படிச்சுட்டு வெளியே போனாங்கன்னா அந்த வருஷ கடைசியில 5000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை. 10 பேர் வந்தாலும் அந்த 10 பேருக்கு 50,000 நான் கொடுத்துட்றேன். அது தெளிவாக தனியாக வந்து ஒரு நோட் போட்டு மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா அந்த நோட்டை எப்போ வந்தாலும் பார்க்கணும். அதே மாதிரி வருஷம் முழுவதும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு 65 நாள் உடம்பு சொல்லாத போகலாம், வெளியூர் போகலாம், புத்தகம் போட்டு போகலாம், நிறைய இதெல்லாம் வரும். அதனால 300 நாள் யாரு அச்சீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான திட்டம் இது. வந்து இப்போ ஆரம்பிச்சு நாம் இருக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு போகலாம். அதனால வந்து தயவுசெய்து வீட்டில் இருக்கிற பெற்றோர் எல்லாருமே குழந்தைங்களை வந்து லைப்ரரிக்கு அனுப்பி வைங்க. அந்த 5000 பணத்துக்காக மட்டும் இல்லாம இங்க வந்தாதான் பொது அறிவு அப்படிங்கிறத அவங்களுக்கு வளரும். நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சு முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக ஜெகன் அவர்கள் வந்து இப்பவே சொல்ல சொன்னாரு. அதனால வந்து நான் இப்பவே சொல்ல வேண்டிய கடமை. அந்த பெயிண்ட் வந்து ஜெகன் 1 மாசம் சம்பளத்தை வந்து அவரே ஃப்ரீயா கொடுத்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த காலம் நம்மளுக்கு வேண்டாம், பிரச்சனை சொன்னா பண்ணிடுவோம் அப்படி. ஆனா வேண்டாம், அந்த பெயிண்ட்டுக்கு வந்து நானே அடிச்சு கொடுத்துட்றேன். இதே மாதிரி ஊர் பொதுமக்கள் எல்லாமே நம்ம இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு கொஞ்சம் எல்லாரும் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு செய்யணும். எல்லாம் சுண்டல் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துறேன். கொஞ்சம் எல்லாரும் வந்து கொஞ்சம் இருந்து நல்லபடியாக தனி குழந்தைங்களாம் கூட்டிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பெயிண்ட் போய் கடையை எடுத்துக்கோங்க, நான் சொல்லிடுறேன். மனம் கொடுத்துருங்க, நான் கொடுத்துட்றேன். சரி, அங்கே போய் கேட்டோம்னா அப்புறம் எல்லாம் ஃப்ரீயாக போயிட்டே இருக்கு. அதனால் போய் எடுத்து என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க. என்ன வாங்கிட்டு நீ ஃபாலோ பண்ணி எடுத்துக்கேன். அதுக்கு எடுத்து சீக்கிரம் பெயிண்ட் விட்டு நீ அனுப்பிச்சுட்றதே